வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் கொண்டு வந்த பொருளை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் அற்புதம் நிகழப் போகிறது என்று பொறுத்திருந்து பார். இதுவரையிலும் நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லையே. அப்பா உங்களிடமும் தினமும் கேட்டு கண்ணீர் வடித்துமே கூட என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. என்னால் ஆன முயற்சிகளை நான் செய்து விட்டேன். ஏனப்பா எனக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சோதிக்கிறீர்கள்? நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? எனக்கு மனம் கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளை இப்படி துன்பப்படுவதை பார்த்து உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா என்று நித்தமும் மனம் வருந்திக் கொண்டே என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் தானே? குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் தீர்க்கும் அருமருந்தாகத்தான் இந்த குங்குமம் இருக்க போகிறது. கஷ்டமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும்போது மனமுடைந்து போகக்கூடாது. என்ன நடக்கிறது என்று பொறுமையாக பார். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி தீருவேன். உன்னை நிராகரிப்பவர்களைக் கண்டு நீ மனம் தளராதே. உன்னுடைய அருமையையும் பெருமையையும் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினால் என்றால் உன்னை கை தூக்கிவிட நானே வருவேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே. உன்னுடைய மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ இழந்ததாக நினைத்ததையும் கூட உன்னால் திரும்பவும் பெற முடியும் செல்லமே. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகின்றேன். உனது மனது மட்டும் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இந்த உலகில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போகிறது. பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகிறது. வீணாக மனதை போட்டு கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்காதே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கை எதுவும் முடிஞ்சு போய்விடாது செல்லமே. உனக்கான சில வசந்தங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது. இனி உன் கஷ்டத்திற்குத்தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாத செல்லமே. உனக்கான விஷயம் தள்ளி போவதற்கான காரணம் என்ன தெரியுமா உனக்கு? உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காகத்தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே இருக்கின்றேன். யாரையும் நம்பியும் நீ இங்கு வரவில்லை. உனக்கு உணவையும் வாழ்வையும் அன்பையும் தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்ற சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகிறாய்? துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போக போகிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகிறேன். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் செல்லமே. வெற்றி உனதே. நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ்வாய். நீ பயப்பட போவது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து விட்டது. நிம்மதியாக இரு. உன் அப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அப்பா நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே. எப்பொழுது நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இன்று நான் வந்தேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கான வேலையை செய்து முடிக்கும் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகிறாய் செல்லமே.
தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டே இருந்த விஷயத்தில் என் அப்பா எனக்கு ஏதாவது அற்புதம் நிகழ்த்த மாட்டாரா? என் வாழ்விலும் அதிசயம் நிகழ்ந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்று தானே இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாய். இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன். நீ நினைத்ததையெல்லாம் நடக்கப் போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். எனக்கு மட்டும் ஏன் அப்பா இவ்வளவு சோதனைகள் என்று இனி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே. என்னுடைய லீலைகள் எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நிர்ணயித்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகிறது. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் மலரும்படி நான் செய்ய போகிறேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் நான் சரி கட்டிவிட்டேன். இனி மற்றவர்கள் கண் முன்னால் நீ கௌரவமாக வாழப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஏற்றங்களும் சந்தோஷங்களும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன் செல்லமே. இதுவரை உன் கைகளை பிடித்து வழிநடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னவோ நான் தான். ஆனால் உன் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறவில்லை என்று எப்பொழுதும் உனக்கு ஒரு வருத்தம் இருந்ததல்லவா? இப்பொழுது அதையும் சரி செய்து விட்டேன். இனி யார் முன்னிலையிலும் நீ தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமோ தலை குனிந்து இருக்க வேண்டிய அவசியமோ இருக்காது. யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நிறைகளை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் செல்லமே. இதுவரையில் நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்களையெல்லாம் மறந்துவிடு. அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டதல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? இப்பொழுது உனக்கான நல்ல தருணம் நல்ல நேரம் தொடங்கி வரும்போது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களையும் நான் வளர்க்கின்றேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு செல்லமே. உன்னுடைய ஆசை நிறைவேற போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷமடைய அத்தனை திருப்பங்களும் நான் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டேன். இப்பொழுது நீ வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களையும் உன்னுடைய மனம் போல நடத்தி கொடுப்பது மட்டும் என்னுடைய விருப்பமாக இருந்தது. இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே. நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு. நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை அள்ளி அள்ளி தந்து உன் முகத்தில் சந்தோஷத்தை காண நானும் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா முருகன் இருக்கிறேன். என் வாக்கினை கேட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நானும் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயம் தலைகீழாக மாறும். எப்படியேனும் உன் சந்தோஷத்தை கொண்டு வர வைப்பது இந்த அப்பனின் பொறுப்பு. குழந்தையே, சற்று நேரத்தில் உன் முகம் மலரப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ராஜயோக வாழ்க்கை வாழப்போகிறாய். தயாராக இரு. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும். எக்காரணம் கொண்டும் கவலைப்படாதே. நான் உனக்கு கோவில் கருவறையில் இருந்து நேரடியாக கூறும் வாக்குறுதி நிச்சயம் உன் வாழ்க்கையில் பலித்தேறியே தீரும். குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. என் அப்பாவின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகிறாய்.
நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷமான பாதையில் பயணிக்க தயாராக இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் எப்பொழுதும் நான் வருவேன். நீ எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இரு. சந்தோஷமாக இரு. தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. உன்னை நான் எப்பொழுதும் ரட்சித்தருள்வேன். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் வருவேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.